மாலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் இருந்த 6 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்புத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். பொய்கை திருநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்பகுதியில் பிளாஸ்டிக் பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதில் பாம்பு இருந்ததைக் கண்டு அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கட்டிட மேஸ்திரியை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கட்டிட மேஸ்திரியை மீட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு அடுக்கும்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற பிள்ளைவயல் காளியம்மன் கோயில் 72ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் தெப்பக்குளத்திலிருந்து பால்குடம் சுமந்தும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலமாக சென்ற நிலையில் பூக்குழி இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். கடமன்குளத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வீடு மராமத்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து படுகாயமடைந்தார். இடிபாடுகளுக்குள் கிடந்தவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆறுமுகம் உயிரிழந்தார். மதுரை அருகே 80 அடி ஆழ கிணற்றில் இறந்து கிடந்த நாயை அப்புறப்படுத்தச் சென்று அடுத்தடுத்து அதே கிணற்றுக்குள் விழுந்த 3 தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். கலுக்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விருமாண்டி இறந்த நாயை மீட்க 80 அடி ஆழ கிணற்றில் இறங்கிய பொழுது கால் இடறி கீழே விழுந்ததாக தெரிகிறது. அவரை மீட்க வெள்ளத்துறை, ரவி நிவாஸ் என அடுத்தடுத்து 2 இறங்கிய போது கால் இடறி கிணற்றுக்குள் விழுந்தனர். சென்னையை அடுத்த பெருங்கடத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து லேப்டாப் திருடிச் சென்ற நபரை சிசிடிவி ஆதாரங்களுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாலாஜி நகரைச் சேர்ந்த லிண்டோ தனது வீட்டை பூட்டாமல் டீ கடைக்கு சென்று திரும்பிய நிலையில் லேப்டாப் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ந்து போனார். சென்னை செனாய் நகரில் உள்ள கனரா வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 63 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நகை மதிப்பீட்டாளர் உட்பட 8 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். கொடுங்கையூரைச் சேர்ந்த வங்கி ஊழியர்கள் செந்தில்குமார், ஜெகநாதன் உள்ளிட்டோர் தனிநபர்கள் உதவியுடன் போலி நகைகளை அடகு வைத்து 63,39,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக வங்கி மேலாளர் அளித்த புகாரில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள சேவை மற்றும் பொது சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்திய நிலையில் சேவை மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விரைவாக சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர்கள் வினோத், ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கரும்பு, நெல் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்வர்கள் அளித்த தவறான தகவல்களை உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு காரணம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு விண்ணப்பத்தில் தேர்வர் பிறந்த தேதிக்கு பதிலாக 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ள எண்ணை குறிப்பிட்டுள்ளதாகவும், அதேபோல் மற்றொரு தேர்வர் விண்ணப்பத்தில் அவரது பெயருக்கு பதிலாக 10ஆம் வகுப்பு சான்றிதழின் எண்ணை குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த நடன மங்கையை காதலிப்பதாக கூறி ஏமாற்றியதுடன் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த 27 வயது பெண் சிங்கப்பூரில் உள்ள கிளப்பில் டான்சராக பணியாற்றிய போது மதன் பிரபு என்பவர் காதலிப்பதாக கூறி மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மதன் பிரபுவை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், மீனச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. மலையோர பகுதிகளில் மழை தொடர்வதால் மாவட்டத்தின் பிரதான அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது.
நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அவலாஞ்சி, அப்பரபவானி, முக்குருத்தி உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்வதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. காற்றுடன் மழை பெய்து வருவதால் மலைப்பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காலாவதியான சாக்லேட் சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செஞ்சியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சக மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கியுள்ளார். இந்த சாக்லேட் சாப்பிட்ட 18 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சாக்லேட்டை ஆய்வு செய்ததில் அது காலாவதியானது என தெரிய வந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்களுக்கு தொடர்ந்து 12 மணி நேரம் நடனமாடி பள்ளி மாணவன் சாதனை படைத்துள்ளார். மேட்டூர் அருகே ராமன் நகர் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் லாவண்யா தம்பதியின் மகன் முனேஷ் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இதனை ஆல் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் உலக சாதனையாக அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு பட்டாடை அணிவித்தும் ஆபரணங்கள் தரித்தும் சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் லட்சுமி, சரஸ்வதி தேவியர்களும் எழுந்தருளினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்னும் கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பள்ளி ஆசிரியர் தனது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு தலைவாழை இலையில் விருந்து வைத்துள்ளார். தாயல்பட்டி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியை நந்தினி பள்ளியில் பயிலும் 180 மாணவர்களுக்கும் கல்வி உபகரணங்கள் வழங்கியதுடன் அசைவ உணவு பரிமாறி மாணவர்களுடன் பிறந்தநாள் கொண்டாடியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு அருகே கரடி வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். குடியிருப்புகள் அருகே உணவு தேடி கரடி வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் வந்த கரடியை கண்டு மக்கள் ஓட்டமெடுத்தனர். கரடி தேயிலை தோட்டத்திற்கு சென்ற பிறகே வெளியே வந்த மக்கள் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாநகரில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். காவல்துறையினர் பறிமுதல் செய்யும் போதைப் பொருட்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை போத்தனூர் எரியூட்டு மயானத்தில் எரிக்கப்படும். இதன் ஒரு பகுதியாக 270 கிலோ கஞ்சா, 1.25 கிலோ கஞ்சா சாக்லேட், 5168 போதை மாத்திரைகள் அழிக்கப்பட்டன.